நேஷனலைஸ்டு பேங்க்ல வங்கி கடன் வாங்குவாங்கல்ல, மாநிலங்கள் வாங்கக்கூடிய கடன். இதுல தமிழ்நாடு கடன் கேட்டா குடுக்கறது இல்ல. இதுல அதிகப்படியான ஒரு 45% அளவுக்கான கடனை அதிகமா அங்க வாங்கக்கூடிய நேஷனலைஸ்டு பேங்க்ல வாங்குறது யாருன்னா குஜராத், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த 3 ஸ்டேட் மட்டும் ஆக்குபை பண்ணிக்கிறாங்க ஃபுல்லாவே. எங்க வாங்குறது? நேஷனலைஸ்டு பேங்க்ல கடன் வாங்குறது. தமிழ்நாடு கேட்டா தர மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்கிறது இல்ல, குடுக்கறது இல்ல. ஏங்க பஞ்சப்பாட்டை தவிர என்னங்க பாட தெரியும் உங்களுக்கு? சார் ஆமா சார், ஆமா சார். நான் என்ன கேக்குறேன், ஒண்ணு நீங்க நிதியும் குடுக்கறது இல்ல, கடனையும் குடுக்கறது இல்ல. 67ல அண்ணாதுரை வந்தாரு, திராவிட கட்சிகளுடைய அண்ணாதுரை வந்தாரு, கருணாநிதியுடைய ஆட்சி, அப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார், இவ்வளோ சிஎம். நான் சொல்றது இந்த திராவிட கட்சிகள் மட்டுமே சொல்றேன். அதுக்கு முன்னாடி பக்தவச்சலம், காமராஜர், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், நிறைய பெரிய பெரிய மகான்கள்லாம் இங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. ராஜாஜி அவர்கள் இருந்தார். இத்தனை சிஎம்ல உங்களை மாதிரி அசிங்கமாக பஞ்சப்பாட்டு பாடின ஒரே சிஎம் மு க ஸ்டாலின் தான். 4.5 வருஷமா காசு கொடு காசு கொடு காசு கொடு காசு கொடு. ஆனால் 10 மடங்கு உங்களுக்கு நிதி அதிகமாக கொடுத்துருக்கும். அங்கே அந்த டேட்டா இது என்ன டேட்டா? இப்ப டேட்டா கொடுத்தா என்ன பண்றீங்க? மாடியில இருந்து குதிச்சிடுறீங்களா? குஜராத், உத்தரப்பிரதேசத்தை விட 10 மடங்கு அதிகமா. இப்ப சிரிக்கிறீங்க. குஜராத், உத்தரப்பிரதேசத்தை விட காங்கிரஸ் உங்களுக்கு கொடுத்துச்சு இல்ல, அதை விட 10 மடங்கு அதிகம். சார் நாங்க காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போன கதை. மூணாவது முறை மோடி கூட்டணி வச்சுட்டு கொஞ்சிட்டு இல்ல சார். நான் என்ன கேக்குறேன், எனக்கு காசு காங்கிரஸ் சரியில்லைன்னு தான் அனுப்பிவிட்டு எனக்கு காசு தரலன்னு பஞ்சப்பாட்டு பாடுறீங்க. ஏன்பா உன் கூட்டணி கட்சி காங்கிரஸை விட நாங்க இத்தனை மடங்கு அதிகமா கொடுத்துருக்கோம்னா காங்கிரஸ் தான் நாங்க தூக்கி. அன்னைக்கு சூழ்நிலையும் இன்னைக்கு அப்படி கிடையாது சார். அதனாலதான் 10 மடங்கு அதிகமா வருது. அதனாலதான் 10 மடங்கு அதிகமா வருது. எந்த நிதி உங்களுக்கு வரல சொல்லுங்க சார். ஜிஎஸ்டியில் வரலையா சொல்லுங்க, இல்லை இந்த திட்டத்தில் வரலையா சொல்லுங்க, இல்லை பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் வரலையா சொல்லுங்க. எந்த நிதி வரலன்னு சொல்லுங்க. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைன்ற ஒரு வார்த்தை இப்ப சாமானிய மக்கள் வரை போய் சேர்ந்தது. நம்ம 2 பேரும் உட்காந்து இது ரெண்ட் மேட்டர் பேசணும் சார். அதுக்கப்புறம் ஒருத்தனாவது ஜிஎஸ்டி நிலுவைன்னு பேசினானா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம 2 பேர் தான் அது காரணம். நம்ம பேசி அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நிலுவைன்னு ஒரு பய பேசல. ஏன்னா நம்ம இப்போ லாஜிக்கை புரிய வச்சிட்டோம் அந்த வீடியோவில். நீங்க அதில் கோஆப்ரேட் பண்ணல வழக்கம் போல. நான் கஷ்டப்பட்டு புரிய வச்சேன். ஏன்னா அப்புறம் திமுக காரங்க உங்கள்ட்ட சண்டைக்கு வர போறாங்க. உண்மைகள் இருந்தா போய் சேரட்டும் சார். சரிங்களா? அதுதான் மதேஷ், நான் என்ன சொல்றேன், நீங்க ஏமாத்துறீங்க. நீங்க பர்டிகுலரா சொல்லுங்க இந்த ஸ்கீம்ல இந்த பணம் வரல. நானே சொல்றேன் எதுல வரலன்னு. இந்த ஒட்டுமொத்த திமுகவுடைய 4.5 வருஷம் ஆட்சியில எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ல 2000 கோடி ரூபாய் அது மட்டும் தான் வரல. காரணம், நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பிரைவேட் ஸ்கூல் அளவுக்கு தரம் உயர்த்துறதுக்கு நீங்க தயாரா இல்ல. ஸ்டாலின் மேலேயே அலிகேஷன் வைக்காதீங்க, திமுக மேலேயே அலிகேஷன் வைக்காதீங்க. வேற யார் மேல வைக்க? மம்தா பானர்ஜி இதே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, பினராயி விஜயன் இதே குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க, என்ன பஞ்சப்பாட்டு சித்தராமையா இதே குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இவங்க அளவுக்குலாம் அவங்க பஞ்சப்பாட்டு பாடல. பஞ்சப்பாட்டுல நம்பர் 1 ஸ்டாலின் அவர்கள் தான். அசிங்கமா பஞ்சப்பாட்டு பாடுறீங்க. வேற ஒரு அரசியலும் உங்களுக்கு தெரியல. ஆட்சி நடத்த தெரியல, எதுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க? எப்பப்பாரு காசி காசி காசி. அது காசி வரல, ஒரு உங்க வாதத்துக்கே வச்சுப்போம். அப்போ உனக்கு ஆட்சி நடத்த தெரியலையா? முன்னாடி இருந்தவங்க ஏன் அந்த பஞ்சப்பாட்டு பாடல? அதுதான் எங்களுடைய முன்னாடி இருந்த கருணாநிதி அவர்களே பஞ்சப்பாட்டு பாடலாலே நாங்க ஆட்சி நடத்துவோம் நடத்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல, அதான் பஞ்சப்பாட்டு பாடுறீங்க. 40,000 கோடி ரூபா 40,000 கோடி ரூபாய் கிட்ட குடுக்கறது தானே உங்க வேலை. யாரு? மக்களுக்கு குடுக்கறது தான் வேலை. நீ வாங்கி வாயில போறதுக்கு உனக்கு குடுக்கறது இல்ல, மக்களுக்கு நாங்க தான் குடுக்குறோம். இது ஒரு கதையா ரேஷன் கடையில வாங்கி வாயில போட்டுக்கறாங்கன்ற ஒரு கதையை. ஆமா, அதுலதான் இட்லி கடை வருது. ஏங்க இதெல்லாம் எடுத்து நீங்க இது பண்ணுங்க. சும்மா விட்டுருவீங்களா நீங்க? பிஜேபி என்ன அவ்வளவு சாதாரண? திமுக ஊழலே பண்ணலையா? திமுக ஊழல் எல்லாம் விசாரிங்க சார். எல்லாம் கோல்த்து வெளிப்படைத்தன்மை இருக்குன்னா எடுத்து விசாரிங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் கோல்த்து வேலைக்கு போய் சம்பாரிச்சுதான் இத்தனை 1000 கோடி வச்சிருக்காரு. நீங்க மோடி கொளுத்து வேலைக்கு போயிட்டு தான் அவ்வளவு அந்த என்னது இதெல்லாம் கோட்டு சூட் எல்லாம் போட்டுட்டு போறாரா வெளிநாட்டுக்கு? அசிங்கமா வந்து என்ன சார் இது? அசிங்கமா இது பேச்சா? நீங்க திரு ஸ்டாலின் கேக்குறீங்களா? நான் உதயநிதி தான் கேக்குறேன். உதயநிதியோட சொத்து மதிப்பு என்ன? பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட சொத்து மதிப்பு என்ன? மோடி ஒரு நாள் அவர் உடுத்துற துணியினுடைய மதிப்பு என்னன்றதெல்லாம் மதிப்பு என்ன சொல்லுங்க? மதிப்பு என்ன சொல்லுங்க? 4.5 லட்ச ரூபான்றாங்க. அறிவு இருக்கிற யாருமே அப்படி பேச மாட்டாங்க. ஆனா நீங்க பேசுறீங்க. உதயநிதி ஊழல் பண்ணி இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்னு சொன்னா மோடி அவர்கள் கொளுத்து வேலைக்கு போனாரான்னு கேக்குறீங்க. மோடி அவர்கள் உதயநிதி மேல எந்த ஊழல் வழக்கும் இல்லையே. ஊழல் வழக்கு இருக்கா? உதயநிதிக்கு சொத்து இருக்கா இல்லையா? ஊழல் வழக்கு இருக்கா? சொத்து இருக்கா இல்லையா? ஊழல் வழக்கு இருக்கா? சொத்து இருக்கா இல்லையா? அவங்கெல்லாம் உழைச்சி சம்பாரிச்சுதான் அந்த குடும்பம். இன்னைக்கு உலக பணக்காரர்கள் பட்டியெல்லாம் அந்த குடும்பம் உட்கார்ந்துருக்கு. உழைச்சி சம்பாரிச்சாங்களா? அமித்ஷா மேல சுராபுதீன் ஷேக் கேஸ் எல்லாம் இருந்தது. அது ஊழல் வழக்கா? இல்ல, நான் சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு வழக்கு இருந்துச்சு. அதை கேட்பேன்னு எதிர்பார்க்கல. அப்படியே போற போக்கில் சொல்லிட்டு போயிடலான்னு. நரேந்திர மோடி அவர்கள் தூய்மையான, அதாவது உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் விரலை உயர்த்த முடியாது அவர் மேல. நீங்க 1000 இங்க பின்னாடி உட்காந்துட்டு கிங்கினி மிங்கினி பேசிட்டு சுத்தலாம். பிரகாஷ்ராஜ் பார்த்தீங்கல்ல,
ஏர்போர்ட்டில் இறங்கி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஹோர்டிங் வச்சுருக்காங்க, பக்கத்தில் நின்று பெருமையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு ட்விட்டரில் போடுறாரு. இப்போ இதே நீங்களே மோடியை பார்க்கணும் மதேசம் சொன்னேன்னு வைங்களேன், உழுந்தடிச்சு படிக்கட்டில் உருண்டு புரண்டு அப்படின்னு வருவீங்க. எதிரிகள் கூட எங்களை தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணுங்க ஐயா, உங்க மேல எல்லாம் மக்கள் பூரா நீங்க வந்து ஆன்டி மோடி மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு போய் படிப்பா தம்பி, முரசொல்லியே படிச்சுட்டு இருக்காதுன்னு ஏதாவது சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. என்ன நான் என்ன கேட்குறேன், அவருக்கு முரசொலி தெரியுமா? அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்து இப்போ 3 முறை பிரதமராக இருக்கிற ஒருத்தர், ஒரு பைசா ஊழல் புகார் கிடையாது. நேர்மை, அவருடைய நேர்மை. அவருக்கு வந்து குஜராத் மாடல் தான் வந்து ரொம்ப டாப்பா இருக்கணும், திராவிட மாடல் டாப் ஆயிடக்கூடாது. அவருடைய நேர்மையை ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? இல்ல, அவர் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்ல சார். எதுக்கான இந்த வாயே ஒத்துக்கணும். அது இப்ப இல்லைன்னா நான் உட்கார்றதுக்கு அர்த்தம் இல்லை. நான் உதயநிதியை பேசும்போது நீங்க மனசாட்சி இல்லாம பாரத பிரதமரை பேசுனீங்கல்ல, எவ்வளவு பெரிய தப்பு அது. மனசாட்சி இருக்கிற யாராவது அப்படி பேசுவாங்களா? ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது, நேர்மை மேலே உதயநிதி மேலேயும் கிடையாது. உதயநிதி வாழற வாழ்க்கை என்ன, உதயநிதியோட சொத்து என்ன, பாரத பிரதமரோட சொத்து என்ன தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இல்ல வந்து வெக்கமே இல்லாம ஒரு கோட்டு 4.5 லட்சம் ரூபான்றீங்க. என்ன தங்கத்துல வச்சு தச்சாங்களா? நான் சொல்ல சார், அலிகேஷன் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றது அறிவு இல்லாம 1000 சொல்லுவாங்க. அவரு Dress பூரா ஏலம் விட்டாருங்க, தெரியுமா தெரியாது? அதுவும் தெரியாதா? தெரியும். அப்புறம் 4.5 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போச்சு சொல்லுங்க பாப்போம். என்ன தங்க இடையில தைச்சாங்களா? அப்படிதான் அவர் ஒரு காளான் சாப்பிட்றாரு, அது 35 லட்சம் ரூபா. இந்த மாதிரி என்ன சொல்றது, இந்த இது இப்படிதானே உங்களால் அவர் மேலே புகார் சொல்ல முடியுது? ஒரு புகார் உங்களால் சொல்ல முடியல. இங்கே கவுன்சிலர் என்ன கார் வச்சிருக்கான் நம்ம ஊரில்? ஃபார்ச்சுனர். அப்புறம் நீங்களும் தான் வச்சிருக்கீங்க. எது ஏன் நான் என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்? எங்கள் அப்பா காலேஜ் ஓனர், நான் என்ன அப்படி ஏழை இதில் வந்தேனா? நான் ஒரு அட்வொகேட்டு, ஒரு அஸ்வத்தாமன் அசோசியேஷன் வச்சிருக்கேன். எத்தனை கம்பெனி டைரக்டர் தெரியும்? காசை தான் நான் மக்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் என்னைக்கு நான் வறுமையில் இருந்தேன் நீங்கள் பார்த்தீங்க? எளிமையா இருக்கேன். நான் என்னைக்கு வறுமையில இருந்தவங்க கிடையாது. மோடியும் எளிமையா இருக்காரா அப்படின்றது நான் எளிமையா இருக்கேன். நான் வறுமையில இருந்தவனே. மோடியின் எளிமையும் இங்க கேள்விக்கு நான் முதல்ல நான் என்னை பத்தி சொல்லிக்கிறேன். நான் வறுமையில லா காலேஜ் படிக்கும் போதே கார்ல போனோம் நான். புரியுதா? இன்னைக்கு கார் கிடையாது. லா காலேஜ் படிக்கும் போதே கார்ல போனேன். என்ன என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க. என்னுடைய சர்க்கிள் ஒன்று இருக்கும், அதுக்கு மொத்தத்துக்கும் நான் தான் டேக் கேர் பண்ணிப்பேன். ஆச்சா, இந்த உருட்டெல்லாம் என்கிட்ட உருட்ட கூடாது. சரி, புரியுதா? நான் வந்து எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேனே ஒழிய நான் வறுமையை பார்த்தவனே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ஹெட் மாஸ்டர் வந்து ரிட்டையர் ஆனவங்க. எங்கள் அண்ணன் வந்து அமெரிக்காவில் பெரிய நிறுவனத்தில் பெரிய அளவில் செட்டில் ஆனவர். போச்சா, நான் வந்து சார் நீங்கள் காரில் போகிறீங்கன்னா நான் உண்மையிலேயே என் குடும்பம் உழைச்சி சம்பாரிச்சது. எங்கள் அப்பா ஒரு காலேஜ் ஓனர், நான் காரில் போயிட்டுருக்கேன். நான் வந்து உங்களை மாதிரி மக்கள் காசை திருடி காரில் போகல. இந்த பஸ்ஸில் இந்த இது மூட்டை தூக்கி நின்றுட்டு திடீர்னு வந்து ஒட்டுமொத்த திருவண்ணாமலையாக வளைச்சி போட்ட யாவாவேல் கிடையாது. நான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் பஸ் கண்டக்டரா இருந்தாரு. இப்போ எத்தனை திருவண்ணாமலையில போய் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினீங்கனாலும் அது அவருக்கு தான் போவோம். திருவண்ணாமலையில போயிட்டு நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினா எப்படி? அப்பதான் ஒட்டுமொத்த ஏஜென்சி அவர் தான் வச்சிருக்காரு. இப்போ இது தெரியணும் தான் நீங்க கேக்குறீங்க. உங்க ஊருக்காரர் இல்ல, என் வாயில வரணும் அது உங்களுக்கு. அதுல ஒரு ஆனந்தம். நீங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினாலும் டெல்லியில போய் எது வாங்கினாலும் மோடிக்கு போகுமா? எப்படி போவோம்? நாங்க என்ன உங்களை மாதிரி ஊழல் பண்ணி எல்லா ஏஜென்சியும் கையில வச்சிருக்கோம் பண்றேன். இப்போ உதயநிதி பையன், அந்த குட்டி பையன் பேர் என்ன? அது வேண்டாம் விடுங்க. ஏன் என்ன வரட்டுவாங்களா அவங்கள? ஏன் வேணாம்? இன்பநிதி. இப்போ அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாருல்ல, அவர் சொந்தமாக சம்பாரித்து உழைச்சி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரா இல்லை எங்கள் காசா? உங்கள் காசா? மக்கள் காசு. உங்கள் பணமும் தான் இருக்குது அதில். நீங்கள் உணராமல் உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். மதேஷ், நீங்க என்ன இப்போ நீங்க இவர் திருட்டு ரயில்ல வந்தாருன்னு சொல்லுவார், அவரே தான் சொல்லுவார். சார் அவர் சென்னைக்கே வரல சார், ஃபர்ஸ்ட் திருச்சி. அவர் வந்து திருச்சிக்கு தான் சார் அவர் போனது. திருட்டு ரயில்ல போனாரா இல்லையா? எங்க போனாருன்றது மேட்டர் இல்லை, அது அவரே தான் சொல்றாரு. டிக்கெட் எடுக்க காசு இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய ஒரு உலக கோடீஸ்வரர், அம்பானிக்கெல்லாம் ஈக்குவல், அவங்க அதானிக்கெல்லாம் ஈக்குவல். அந்த ஃபேமிலி பிஜேபி தலைவர்கள் லிஸ்ட் எல்லாம் இந்தியா எடுங்க. நேர்மை இருந்தா, நெஞ்சில துணிவு இருந்தா, உங்களுக்கு அரசியல் இது இருந்ததுன்னா எடுத்து கொடுங்க, விவாதி போன்ற பேசுவோம் சார். நீங்க என்ன பண்றீங்கன்னா சார், இவங்கெல்லாம் ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறத நான் தப்பு சொல்லிங்க, ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறது தப்புங்கிறேன். மக்கள் காசு ஆட்டை போறது தப்புங்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, பிஜேபியில் யாராவது பிசினஸ் மேட்டர் இருந்தாங்கன்னு வைங்க, பிஜேபியில் தான் நேர்மையா தொழில் சார் அவர்கிட்ட தான் காசு இருக்கு, அவர் உழைச்சி சம்பாதிச்சாரியா? நீங்க என்ன பண்றீங்க? ஊர் காசு எடுத்து உலையில போட்டு தானே சம்பாதிக்கிறீங்க. குடிக்கிறவன்ட்ட 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க.
கிட்னி திருடி சம்பாதிக்கிறீங்க. ஜிஎஸ்டி இந்த வரி குறைப்பு Kidney. நடந்த பிறகாக கிட்னி திருடி சம்பாதிக்கிறீங்க தானே? ஆமாவா இல்லையா? வழக்கு நடந்துட்டு இருக்கு சார். வழக்கு எஃப்ஐஆர் போடலையா? வழக்கு எப்படி நடக்கும்? எஃப்ஐஆர் போடல மதேஷ். சார் அது காவல்துறை அது விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. எஃப்ஐஆர் போடல. காவல்துறை விசாரணை ஹைகோர்ட் சொல்லுது எஃப்ஐஆர் போட சொல்லி. சரி. எஃப்ஐஆர் போட முடியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க. கிட்னி திருடி சம்பாதிக்கிறீங்க. இவ்வளவு ஊழல் திமுக செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் பணம். இறுதியா ஒரு கேள்வி. மக்கள் பணத்தை நீங்க சொல்லிட்டீங்க சார். இல்ல எதுக்காகனா மக்கள் பணத்தை திருடி சம்பாதிக்கிற திமுகவை பார்த்து விரல் உயர்த்தாத மாதேஷ் 55 லட்சம் கோடி வரி வருவாயை குற்றம் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மனநிலை எவ்வளவு குரோதமானது?